Hello my dear boys and girls of the Minnal batch. உங்களுக்கு இன்னைக்கு ரெண்டு சர்ப்ரைஸ் இருக்கு. சரியா? First 11th standard students எல்லாருக்குமே நான் மாடல் क्वेश्चन பேப்பர் தரேன் அப்படினு சொல்லிருந்தேன் இல்லையா? So physics உடைய மாடல் क्वेश्चन பேப்பர் நீங்க என்ன செய்யலாம் அப்படினா இந்த வீடியோ ஓகே இப்போ இந்த வீடியோ நான் போட்டுருக்கேன்ல இதுல வந்து பாத்தீங்க அப்படினா இதுல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் முதல் மாடல் क्वेश्चन பேப்பரை ரிலீஸ் பண்ணிருக்கேன். சோ நீங்க அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை பாருங்க. இந்த வீடியோவுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் ஃபிசிக்ஸ் உடைய மாடல் क्वेश्चन பேப்பரை அட்டாச் பண்ணியிருக்கேன் பசங்களா. சரியா? இப்போ ரெண்டாவது சர்ப்ரைஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டேன்னா நான் இப்போ எல்லா மாடல் क्वेश्चन பேப்பர்ஸ் எல்லா PYQs இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இது எல்லாத்தையும் போட்டு அனலைஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வால்யூம் 1ல மொத்தமாக ஒரு 30 ஷார்ட் ஆன்சர்ஸ். சரியா? மொத்தமாக 30னா என்ன ஒரு சாப்டருக்கு 5-6 வரப்போகுது அவ்வளோதான். சரியா? அதே மாதிரி வால்யூம் 2ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு 30 ஷார்ட் ஆன்சர்ஸ். ஸோ இப்படி இதை காம்பேக்டாக சுருக்கிட்டேன். இப்போது இந்த 60 ஷார்ட் ஆன்சர் இருக்குல்ல வால்யூம் 1 வால்யூம் 2 நானே எல்லாத்தையுமே ஒரு 3லிருந்து 4 செஷனுக்குள்ளே கம்ப்ளீட்டாக நடத்திட போகிறேன். ஓகேவா? கம்ப்ளீட்டாக நானே என்ன செஞ்சிட போகிறேன் நடத்திட போகிறேன். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி லாங் மேரத்தான் செஷன்ஸ்லாம் கண்டக்ட் பண்ண போகிறேன். இந்த லாங் மேரத்தான் செஷன்ஸ்லேயும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் திரும்ப உங்களுக்கு நடத்தி சூப்பராக படிக்க வச்சிடறேன். காட் இட்? ஸோ இப்போது நம்ம கான்ஃபிடென்ட்டாக என்ன செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னா வால்யூம் 1ல் இருக்கிற டாப் 30 ஷார்ட் ஆன்சர்ஸை இப்போவே அடுத்து என்ன ஒரு 40 நிமிஷம் டக்குன்னு ரிவைஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஹியர் ஐ கோ மை டியர் சில்ட்ரன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த ஃபண்டமெண்டல் அண்ட் டிரைவ்டு குவான்டிட்டிஸ்? அதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னா இந்த உலகத்தில் உன்னால் பேசிக்காக மெஷர் பண்ணக்கூடிய விஷயங்களை நீ வந்து ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்லு. ஒரு பேச்சுக்கு வந்து பார்த்தோன்னா யூ கேன் டேக் லென்த். இப்போ லென்த்துன்றதை பொறுத்த வரைக்கும் நீ அதை நிறைய விதமாக பிரிக்கலாம். பிரெத்து, ஹைட்டு, டிஸ்டன்ஸு, கிலோமீட்ரு. ஓகே, கடைசியில் எல்லாமே வந்து எங்கே நிற்கும் அப்படின்னு பார்த்தோன்னா லென்த்தில் தான் வந்து நிற்கும். தூரம். இப்போது என் கை இருக்குன்னா என் கையுடைய தூரத்தை இந்த வாக்கில் இருந்தால் அது பேர் திக்னஸ், இப்படி அளந்தால் அது லென்த். அவ்வளோதானே வித்தியாசம். ஸோ பேசிக்காக லென்த். அடுத்து வந்து பார்த்தோன்னா மாஸ். இப்போ இந்த பெண்ணில் எத்தனை பார்ட்டிக்கல் இருக்குது? ஓகே, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், துகள்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி எத்தனை பார்ட்டிக்கல் இருக்குன்றத மெஷர் பண்ணுறது மாஸ். நேரம், எலக்ட்ரிக் கரண்ட்டு, டெம்பரேச்சரு, லுமினஸ் இன்டென்சிட்டி, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். இன்ஃபேக்ட் நம்ம உலகத்தில் மொத்தமாக வெறும் 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டல் ஆர் பேஸ் குவான்டிட்டிஸ்னால் என்ன? These are quantities which cannot be expressed in terms of any other physical quantity. முதல்ல இந்த குவான்டிட்டி எல்லாம் வேற எந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியும் வச்சு உன்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எனக்கு இது புரிகிற மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குது சார் அப்படின்னா அது ஒன்றும் இல்லைடா. அதை பார், இப்போ ஃபண்டமெண்டல்னா இந்த 7 வச்சு தான் டிரைவ்டு குவான்டிட்டிஸ் கொண்டு வரும். டிரைவ்டு குவான்டிட்டிஸ் வரும்போது உனக்கு இதே கான்செப்ட் இன்னும் சூப்பராக புரிஞ்சிடும். இப்போது சார் டிரைவ்டு குவான்டிட்டினா அப்போ என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ஏரியா இருக்குல்ல, இப்போது ஏரியாவுடைய ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லென்த்து இன்ட்டு பிரெத். பேசிக்காக 2 டிஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ணால் உனக்கு ஏரியா வரும். வால்யூமுக்கு லென்த்து இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. வெலாசிட்டிக்கு லென்த்து டிவைடட் பை டைமு ஆர் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். டிஸ்டன்ஸு, லென்த்து, பிரெத்து, ஹைட்டு எல்லாமே ஒன்று தானே, தூரம், பேர் தான் வேற. ஆக்சலரேஷன்னா அதே டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைமு ஹோல் ஸ்கொயர். ஃபோர்ஸ்னா மாஸு இன்டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் ஸ்கொயர். அதாவது ஆக்சலரேஷன், மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் போடுவேன். ஆக்சலரேஷன்னா என்ன? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் ஸ்கொயர் சொன்னா. ஸோ அதனால் அதை போடுறேன். இப்போ நீ கவனிச்சுன்னா இங்கே இருக்கிற எல்லா டேர்ம்ஸ்லையுமே ஓகே அதை பிரேக் பண்ணி எழுதுனா, அந்த ஃபார்முலாவை எடுத்து பிரேக் பண்ணி எழுதுனா அதுக்குள்ளே நீ என்ன கவனிக்கலாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்கும். அப்போது இந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸை வச்சு தான் உன்னால் டிரைவ்டு குவான்டிட்டிஸை கொண்டு வர முடியும். ஆனால் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை வேற எதையாவது வச்சு எழுத முடியுமா அதே மாதிரி அப்படின்னா முடியாது. புரியுதா? இதான் ஃபண்டமெண்டலுக்கும் டிரைவ்டுக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசமும் கூட. சரியா? அப்போ the quantities that cannot be expressed in terms of fundamental quantities are called derived quantities அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின், இது ஈஸியாக படிச்சிடலாம். சரி, அடுத்து கிராஸ் எரர்னா என்ன? State the reasons for it and how to minimize the errors. முதல்ல கிராஸ் அப்படின்னா என்ன?
ரொம்ப அருவருப்பா கேவலமான விஷயத்த கிராஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அப்படின்னாங்க ஒரு எரர் வர வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா the error caused due to the sheer carelessness of the observer is called gross error. இப்போ நான் ஒரு சம் போட்டுட்டு இருக்கேன். இப்போ சம் போடும்போது क्वेश्चनல வந்து 4.2 சென்டிமீட்டர்னு क्वेश्चनல கொடுத்துருக்காங்கப்பா. சரியா, நம்மளாம் ஸ்கூல்ல இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருப்போம். நம்ம கண்ணுக்கு அது ஏன்னே தெரியாது. எக்ஸாம் அப்போ அது 3.2 சென்டிமீட்டர்னு தான் தெரிஞ்சு இருக்கும். நீ 3.2 சென்டிமீட்டர் வச்சு போட்டு வந்துருவ. அப்புறமா எல்லாம் பேசிட்டு இருக்க பார்த்தா 4.2ன்னு கொஸ்டின் பேப்பர்ல எங்கடா 4.2 அப்படின்னு உனக்கு தோணும். அப்புறம் தான் சொல்லுவாங்க, டேய் நல்லா படுற அது 4.2 தான் அப்படின்னு. அப்பதான் அந்த செகண்ட் தான் அது 4.2 நம்ம கண்ணுக்கு தெரியும். எக்ஸாம்ல 3.2 நினைச்சு தான் போட்டு வந்திருப்பேன். அந்த மாதிரி தெரிஞ்ச ஒரு விஷயத்தையே கேவலமா தப்பா எடுத்து எழுதிட்டுனா அது கிராஸ் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த எரர் காஸ்ட் டியூ டு ஷியர் கேர்லெஸ்னஸ் ஆஃப் அன் அப்சர்வர். நம்ம அதுதான் கிராஸ் எரர்னு சொல்லுவோம். ரீடிங் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் வித்தவுட் சீயிங் இட் ப்ராப்பர்லி. அப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்க்குற, வெயிட்டை பார்க்குற, ஆனால் அதை சரியாக பார்க்காம இடையில என்னது இடையில கடையிலன்ற இந்த மளிகை சாமான்லாம் வாங்க போனால் வெங்காயம் தக்காளிலாம் போடும்போது சும்மா எடைக்கு போடுவாங்கல்ல. அப்போ எடைக்கு போடும்போது சும்மா ஏதோ ஒரு வேல்யூ தப்பாக பார்க்கறது, அதெல்லாம் வந்து கிராஸ் எரரில் வரும். ஓகே, அப்போ இது எப்படி மினிமைஸ் பண்ணலாம்? ஸ்டேட் த ரீசன்ஸ் ஃபார் இட் அண்ட் ஹவு டு மினிமைஸ் த எரர்ஸ்ன்னு கேட்குறாங்க. எப்படி அதை கம்மி பண்ணுறதுன்றாங்க. என்ன அலர்ட் ஆறுமுகம் அலர்ட்ங்க. சரியா? So these errors can be minimized only when an observer is careful and mentally alert. எப்படி இருக்கணும்? நல்ல மென்டலா அலர்ட்டா இருக்கணும். சரி, write the rules for determining significant figures. significant figures determine பண்றதுக்கு நம்மள என்ன செய்ய சொல்றாங்க? ரூல்ஸ் எல்லாம் எடுத்து எழுதுங்க பாஸ் அப்படின்றாங்க. சரியா? இப்போ இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். நான் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன். என் கூடவே நீ இதை அப்படியே எழுதி பார்த்துட்டே நான் ஒவ்வொன்றும் நடத்த அதே மாதிரி நம்பர் சீக்வன்ஸ் நீ எழுதி பாரு. முதல்ல இப்போ நான் ஒரு நம்பர் எழுதுறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 528491. இந்த நம்பருக்குன்னு ஒரு மிகப்பெரிய மகத்துவமான மகிமை இருக்குது. தெரியாது, யாராவது கண்டுபிடிச்சி வேணா இதோட ஸ்பெஷாலிட்டின்னு எங்கே வரும்னு வேணா கமெண்ட் பண்ணு. 528491 இந்த நம்பரில் வந்து பார்த்தோன்னா எங்கேயுமே ஜீரோவே கிடையாது. இதில் வந்து என்ன கிடையாது? எங்கேயுமே ஜீரோ கிடையாது. கரெக்டா? அப்போ ஒரு நம்பர்ல இந்த மாதிரி ஜீரோவே இல்லை அப்படின்னா அதை நான் ஜீரோன்னு சொல்லுவோம். ஜீரோ இல்லாத மற்ற நம்பர்ஸ் எல்லாமே என்னது? நான் ஜீரோ. அப்ப எல்லா நான் ஜீரோவுமே சிக்னிஃபிகண்ட் தான். ஃபர்ஸ்ட் ரூல், எல்லா நான் ஜீரோவுமே சிக்னிஃபிகண்ட் தான். அப்ப இதுல எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்கு அப்படின்னா 1 2 3 4 5 6 6 சிக்னிஃபிகண்ட் நம்பர் இருக்கு. எத்தனை சிக்னிஃபிகண்ட் நம்பர் இருக்கு? 6 இருக்கு. இப்ப அடுத்து all zeros between two non-zero digits are significant. இப்போ ஜீரோ, ஆனா அந்த ஜீரோ வந்து ரெண்டு நான் ஜீரோவுக்கு நடுவுல வந்தா அது சிக்னிஃபிகண்டா. இப்போ ஒரு பேச்சுக்கு அப்போ 1001. ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் நம்பரு ஜீரோ கிடையாது, லாஸ்ட் நம்பரு ஜீரோ கிடையாது. அப்ப நடுவுல இருக்க அந்த ரெண்டு ஜீரோ சிக்னிஃபிகண்டா அப்படின்னு கேட்டா எஸ், ஆமா. ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் ஜீரோ கிடையாதுன்னா நடுவில் வர ஜீரோல சிக்னிஃபிகண்ட் தான். அப்போ இதில் எத்தனை இருக்குன்னு கேட்டால் நீ என்ன சொல்லுவ? 4 இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அப்போ 101ன்னு ஒரு நம்பர் இருக்கு. சரியா? 101 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. அப்போ இதில் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டால் நீ என்ன சொல்லுவ? 3 அப்படின்னு சொல்லுவ. சரியா? அடுத்து all zeros to the right of a non-zero digit but to the left of a decimal point are significant. இங்க இருந்தா நமக்கு குழப்பம். சரி, எனக்கு ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்லாம் குழப்பம் இல்லை, ஆனா இங்க இருந்து எப்பயுமே நான் கன்ஃபியூஸ் ஆகுன்றவங்களுக்காக இதெல்லாம் நான் பொறுமையா சொல்றேன். ஃபர்ஸ்ட் all zeros to the right of a non-zero. சரியா? இப்போ என்கிட்ட வந்து ஒரு நான் ஜீரோ இருக்குடா, இது 1ன்னு வச்சுப்போம். இந்த 1ன்ற நம்பர் தான் அந்த நான் ஜீரோ. அந்த நான் ஜீரோவுக்கு ரைட் சைடு, ஓகே, இந்த பக்கம் போனா ரைட்டு, இந்த பக்கம் போனா லெஃப்ட் இல்லையா? ஸோ to the right of a non-zero digit but to the left of a decimal point. அப்போ decimal pointக்கு left sideல இப்படி வச்சுப்போம். இதுதான் decimal point. அப்போ decimal pointக்கு left sideல. ஓகே, இப்போ 100.00 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுப்போம். சரியா? 100.00 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. ஸோ all zeros to the right of a non-zero. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து இந்த பக்கம் ரைட் சைடில், அதே நேரத்தில் வந்து டு த லெஃப்ட் ஆஃப் அ டெசிமல் பாயிண்ட் ஆர் சிக்னிஃபிகண்ட். அதே நேரத்தில் வந்து எப்படி இருக்கணும்? இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கணும்.
இதெல்லாம் சிக்னிஃபிகண்ட். அப்போ 100 பாயிண்ட் ஓகே இந்த நம்பர் எடுத்துக்கும் 100.00ல அப்போ இது நான் ஜீரோவுக்கு லெஃப்ட் சைடு, அதே மாதிரி இது டெசிமலுக்கு ரைட் சைடு. சரியா, டெசிமலுக்கு ரைட் சைடு. இதெல்லாம் வந்து சிக்னிஃபிகண்டா ஓகே அப்படின்னு கேட்டால் சிக்னிஃபிகண்ட். அப்போ இதில் எத்தனை இருக்குன்னு கேட்டால் 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதுலேயும் இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருக்குது வர. ஃபார் த நம்பர் வித்தவுட் டெசிமல் பாயிண்ட், இப்போ ஒரு நம்பருக்கு டெசிமல் பாயிண்ட்டே இல்லை, அப்போ த ட்ரெயிலிங் ஜீரோஸ் ஆர் நாட் சிக்னிஃபிகண்ட். ஒருவேளை இதுவே 1000 இருக்குது, எங்கேயுமே டெசிமல் பாயிண்ட்டே இல்லைடா, எங்கேயுமே இங்கே வந்து என்னது இல்லை, டெசிமல் பாயிண்ட்டே இல்லை. அப்போ டெசிமல் பாயிண்ட்டே இல்லைன்னா அப்போ இதில் இந்த ட்ரெயிலிங் ஜீரோஸ் கடைசியில் எண்ட் ஆகிற இந்த ஜீரோ சிக்னிஃபிகண்ட் கிடையாது. அப்போ இதில் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குன்னு கேட்டால் 1 தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். சரியா, நெக்ஸ்ட் இஃப் த நம்பர் இஸ் லெஸ் தேன் 1, இப்போ ஒரு நம்பர் 1 விட கம்மியாக இருந்தாலே அது 0 பாயிண்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு நம்பர் வந்து 1 விட கம்மியாக இருக்குன்னா 0 பாயிண்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகும். த ஜீரோஸ் ஆன் த ரைட் ஆஃப் த டெசிமல் பாயிண்ட், அப்போ இதான் டெசிமல் பாயிண்ட்னா இங்கே 0.0001 ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்க 0 பட் டு த லெஃப்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ டிஜிட். அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் 1 to 8ன்னு வச்சுக்கலாம் ஒரு பேஜுக்கு. அப்போ இதில் ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ யாருன்னா இந்த 1 தான் ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் நான் ஜீரோல இருந்து ரைட்டு பக்கம் வா, ஓகே சாரி லெஃப்ட் பக்கம் வா, மை பேட், வடது இடது லெஃப்ட். ஓகே, ஸோ இஃப் த ஒரு நம்பர் வந்து 1க்கு கம்மியாக இருக்கு 0.00001 to 8, த ஜீரோஸ் ஆன் த ரைட் ஆஃப் த டெசிமல் பாயிண்ட். அப்போ டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்க 0 பட் டு த லெஃப்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ. இந்த 0 எப்படி இருக்குமா, டெசிமல் பாயிண்ட்ல இருந்து ரைட் சைடில் இருக்குமா, அதே நேரத்தில் ஃபர்ஸ்ட் நான் ஜீரோல இருந்து லெஃப்ட் சைடில் இருக்குமா, அது சிக்னிஃபிகண்ட் கிடையாது அப்படின்றாங்க. இது சிக்னிஃபிகண்ட் கிடையாது. அப்போ இந்த 3 நம்பர் தான் சிக்னிஃபிகண்ட்னா அப்போ டோட்டல் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் 3. அப்போ 0.0421 இதில் எத்தனை இருக்குன்னு கேட்டால் 3 தான் சொல்லணும். 0.4ல எத்தனை இருக்குன்னு கேட்டால் 1 தான் இருக்குன்னு சொல்லணும். சரியா, all zeros to the right of a decimal point and to the right of non-zero digit are significant. அப்படி போடு ஒரு குண்டு. அப்போ இங்கே பார், நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு பாயிண்ட் கூட இது கோயின்சைட் ஆகுது, அதனால தான் இதுக்கு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. என்ன சொல்றாங்க, all zeros to the right of a decimal point and to the right of non-zero digit are significant அப்படின்றாங்க. இப்போ நான் ஒரு நம்பர் எழுதுறேன் 101.000 இப்படி வச்சுப்போம். அப்போ all zeros to the right of a decimal point, இதான் டெசிமல் பாயிண்ட்னா டெசிமல் பாயிண்ட்ல இருந்து ரைட், ஓகே, and to the right of non zero digit. அதே மாதிரி இதான நான் ஜீரோ டிஜிட். அப்போ அந்த நான் ஜீரோ டிஜிட்ல இருந்து ரைட்ல இருக்க இந்த ஜீரோஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா சிக்னிஃபிகண்ட் தான் அப்படின்றாங்க. இது எல்லாமே என்னவா சிக்னிஃபிகண்டா. அப்போ 101.000ல மொத்தம் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குன்னு கேட்டால் 6ன்னு சொல்லணும். அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம 100.00 போட்டோம்ல, இதில் எத்தனை சிக்னிஃபிகண்ட் இருக்கு அப்படின்னு கேட்டால் 5 இருக்குன்னு சொல்லணும். சரியா, இப்போ நெக்ஸ்ட் the number of significant figures does not depend upon the system of units used. நீ என்ன மாதிரியான சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் யூஸ் பண்ற அப்படின்றத பொறுத்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் மாறாது அப்படின்றாங்க. சார் எனக்கு புரியல சார், கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. எடுத்தப்பர் இப்போ 1 மீட்டர்ல எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குன்னு கேட்டால் 1 தான் இருக்கும். இது இல்லையா, இதையே சென்டிமீட்டர்ல எழுதும். 1 மீட்டர்ல எத்தனை சென்டிமீட்டர் இருக்கு? ஆஹா, எங்க அந்த அண்டு பட்டன் 100 சென்டிமீட்டர் இருக்கும். இப்போ 100 சென்டிமீட்டர்ல எத்தனை இருக்கு? டெசிமல் இருக்கா பாரு, இல்லை, அப்போ 1 தான் இருக்கு இல்லை. சரி, இப்போ இதை கிலோமீட்டர்ல எழுதுவோமா? இதே 1 மீட்டரை நான் கிலோமீட்டர்ல எழுதணும் அப்படின்னா 10⁻³ கிலோமீட்டர், கரெக்டுங்களா? அப்போ 10⁻³ இட் இஸ் பேசிக்லி லைக் திஸ் 0.001 மீட்டர் இல்லையா, 0.001 மீட்டர். அப்போது இதுலேயும் அகைன் எத்தனை இருக்குன்னு பார்த்தோன்னா இது 1 தான் இருக்குது. ஏன்னா டெசிமலுக்கு அப்புறம் ரைட் சைடில் இருக்கிறதா சிக்னிஃபிகண்ட் கிடையாது இல்லையா, இல்லை. அப்போது அகைன் இங்கே எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டால்
ஒன்று தான். சரியா? எஸ். ஸோ இப்போ எல்லாருக்குமே இது ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? இப்போ அடுத்து வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ்? டைமென்ஷனல் அனாலிசிஸில் இருக்க லிமிடேஷன்ஸ் என்ன, பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். திஸ் மெத்தட் கிவ்ஸ் நோ இன்ஃபர்மேஷன் அபவுட் த dimensionless constant in a formula like 1, 2, pi, e, etc. இப்போ ஒரு ஃபார்முலா எடுத்து எழுதுற அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு பேஜுக்கு s is equal to ut plus half at square ஃபார்முலா இருக்கட்டும். அப்போ இதில் இந்த 1/2ன்னு ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் வருது இல்லை, இதை பற்றின எந்த தகவலையுமே இந்த மெத்தட் எனக்கு சொல்கிறது இல்லைன்றாங்க. இப்போ ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி ஃபார்முலா எழுதுற, சரியா? ஓகே, இப்போ அந்த ஃபார்முலாவில் நம்ம ஒரு சில கான்ஸ்டன்ட்ஸ் போடும். ஓகே, இல்லை ஸ்டோக்ஸ் ஃபார்முலா எழுதுற. ஓகே, f is equal to 6 pi eta rv. அப்போ இதில் பையன்ற வார்த்தை வருது, டேர்ம் வருது. அப்போ பையுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதோட டைமென்ஷன் என்ன, அதை பற்றி இது பேசுறது கிடையாதுன்றாங்க. சரி, செகண்ட் பாயிண்ட், the method cannot decide whether the given quantity is a vector or scalar. உங்ககிட்ட ஒரு வேல்யூ நான் கொடுக்குறேன்னா முதல்ல அது வெக்டாரா ஸ்கேலாரான்னு என்னால் இதை வச்சு முடிவு பண்ண முடியாது, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க. அடுத்து, this method is not suitable to derive relations involving trigonometric, exponential and logarithmic function. இப்போ நான் ஒரு ஃபார்முலா எழுதுறேன், அதில் sin theta, cos theta, tan thetaன்னு trigonometric functions வந்தாலோ இல்லை ஓகே லாக் வருதுனாலோ இல்லை அங்கே டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறோம், இன்டெகிரேஷன் பண்ணுறோம், அந்த மாதிரிலாம் ஏதாவது வருதுன்னா அதுக்கெல்லாம் இது சூட் ஆகாது அப்படின்றாங்க. அதுக்கெல்லாம் இது சூட்டே ஆகாது இந்த மெத்தடு. ஏன்னா இப்போ நான் பார்க்குறது எல்லாமே அது லிமிடேஷன்ஸ், அதில் இருக்க குறைபாடுகள் தானே பார்க்குறப்ப அதெல்லாம் குறையா இருக்கு. இட் cannot be applied to an equation involving more than 3 physical quantities. போடு குண்டு, ஒரு ஃபார்முலா இல்லை ஒரு டெரிவேஷன் எடுத்து எழுதுறோம், அதில் 3 ஃபிசிக்கல் குவான்டிட்டி மேலே இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா வேலைக்கு ஆகாதான். எப்படிங்க எல்லா ஃபார்முலாலையும் 3 இருக்கும் 2 இருக்கும்னு அளவெடுத்து செஞ்சால் எடுத்துன்னு வர முடியும்? இல்லை. அப்போ 3க்கு மேலே ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருந்தால் இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ் மெத்தடே வேலைக்கு ஆகாது அப்படின்றாங்க. சரியா? இதுவும் இல்லை, இன்னும் இருக்கு. It can only check whether a physical relation is dimensionally correct but not the correctness of the relation. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நான் இந்த s is equal to ut plus half at square ஃபார்முலா எழுதுனால, அங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1/2க்கு பதிலாக 1/3ன்னு போட்டுறேன்னு வச்சுக்கோ. s is equal to ut plus 1/3 at ஸ்கொயர்னு எழுதுறேன். அப்பயும் இது டைமென்ஷனலாக கரெக்டா அப்படின்னு பார்த்தோன்னா கரெக்டு தான். ஏன்னா 1/3க்கு தான் டைமென்ஷனே கிடையாது, அது கான்ஸ்டன்ட். அப்போ மீதி எல்லாத்தையும் செக் பண்ணும்போது அது டைமென்ஷனலாக கரெக்டாக தான் இருக்கும். பிரச்சனை என்னன்னா இது கரெக்டாக தப்பா? இல்லை, இது ஃபார்முலாவே தப்பு. 1/2 தானே வரணும், 1/2 வந்தால் தான் கரெக்டு. அப்போ இந்த மாதிரி நான் ஒரு கான்ஸ்டன்ட்டை தப்பாக போட்டால் கூட இந்த மெத்தட் வந்து என்ன சொல்லிடும், இல்லை அது கரெக்டு தான் சொல்லிடும். பட் ஆக்சுவலாக அது தப்பு. அப்போ அது தப்புன்றத கண்டுபிடிக்கிற அளவுக்கு திறமை இந்த மெத்தடில் இல்லை அப்படின்றாங்க. அப்போ இதெல்லாம் தான் அதோட லிமிடேஷன்ஸ். சரியா? செக் த கரெக்ட்னஸ் ஆஃப் ஈக்குவேஷன் v is equal to u plus at using dimensional analysis method. இப்போ போன கொஸ்டினுக்கு ஒரு தீனி மாதிரி இந்த கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டினை இப்போ நான் கொடுத்துருக்க ஃபார்முலா எடுத்து எழுதிக்கிறேன். v is equal to u plus at. இதில் இப்போ vன்றது என்ன அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி இல்லையா? vன்றது ஃபைனலாக இருக்கிற வெலாசிட்டி. சரி, uனா என்னது? uன்றது இனிஷியல் வெலாசிட்டி. சரி, ஏனா வந்து என்னது? ஏனா இங்கே வந்து ஆக்சலரேஷன், ரைட்டுப்பா. அப்புறம் டீனா இந்த ஃபார்முலாவில் என்னது? டைம். அப்போ இவங்களோட கரஸ்பாண்டிங் டைமென்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் எழுதுகிறேன் பாரு. ஸோ ஃபைனல் வெலாசிட்டினா அப்போ இந்த ஃபைனல் வெலாசிட்டியோடைய டைமென்ஷன் LT-1. அதே மாதிரி இனிஷியல் வெலாசிட்டியோடைய டைமென்ஷனும் என்ன அப்படின்னா LT-1. ஆக்சலரேஷனுடைய டைமென்ஷன் என்னன்னா LT-2 அண்ட் டைமுடைய டைமென்ஷன் என்னன்னா T. இப்போ என்ன செய்ய போகிறேன், இந்த டைமென்ஷன்லாம் எடுத்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் நான். ஏன்னா டைமென்ஷனல் கரெக்ட்னஸ் வந்து நான் இப்போது செக் பண்ணணும். அப்போது V, ஸோ LT-1. ஓகே, இப்போ இது வில் பி ஈக்குவல் டு மறுபடியும் இங்கே வந்து ஒரு LT-1 ப்ளஸ் A உடைய வேல்யூ வந்து என்னது? LT-2. அப்புறம் இங்கே
டைமுக்கு ஒரு டி. அப்போ டீனா என்ன, அது பிளஸ் ஒன்னு அர்த்தம். ஜஸ்ட் டீன்னு எழுதுறேன்னா அப்போ அதோட பவர் வந்து பிளஸ் ஒன்னு அர்த்தம். இங்க வந்து -2 இருக்கு, இங்க +1 இருக்கு. t to the power -2, அது பவர்னு சொல்லக்கூடாது. t -2 t +1 இருக்கு. அப்போ -2 கூட +1 ஆட் ஆச்சுன்னா -1 வருமா? அப்போ lt -1 will be equal to மறுபடியும் ஒரு lt -1 பிளஸ் மறுபடியும் ஒரு lt -1. இப்போ பாரு, ரெண்டு சேம் டைமென்ஷனை ஆட் பண்ணா வரப்போற டைமென்ஷனும் அதானே, அவ்வளவுதான். அப்போ நீ என்ன பண்ணிடலாம், lt -1 ஈக்குவல் டு lt -1. ஸோ LHS ஈக்குவல் டு RHS. அப்போ இங்கே கொடுத்துருக்க ஃபார்ம்லாம் டைமென்ஷன்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னா டைமென்ஷன்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு நிரூபிச்சிடலாம். சார் இப்போது LT -1 அங்கே ஒரு LT -1, அப்போது இது ரெண்டுத்தையும் ஆடு பண்ணால் 2LT -1 வராதுங்களா அப்படின்னு கேட்டால் குத்திரும். அந்த மாதிரிலாம் வராது. ஏன் வராதுன்னு சொல்கிறேன் பார், உனக்கு இது வரைக்கும் அது தெரியாது அப்படின்னா தெரிஞ்சுக்க. சென்டிமீட்டர் கூட சென்டிமீட்டர் ஆட் பண்ணால் சென்டிமீட்டரில் தானே ஆன்சர் வரும். 5 கிலோ கூட 5 கிலோ ஆடு பண்ணால் 10 கிலோ தானே வரும். இப்போ நீ என்ன தெரியுமா செய்கிற, கிலோ கிலோ, நான் அந்த நம்பரு 5 + 5 அந்த நம்பரை பற்றியே நான் இங்கே பேசலை. 2 கிலோகிராமை ஆட் பண்ணால் கிலோகிராம் வரும்ன்ற. இப்போது ஒரு 2 கிலோகிராமை ஆட் பண்ணால் கிலோமீட்டர் வராது. 2 வெயிட் ஆட் பண்ணால் தூரம் வராது. இல்லை 2 தூரத்தை ஆட் பண்ணால் நேரம் வராது. தூரத்தை ஆட் பண்ணால் தூரம் தான் வரும், நேரத்தை ஆட் பண்ணால் நேரம் தான் வரும், அவ்வளோதான். அப்போ அதே மாதிரி நீ 2 வெலாசிட்டி ஆட் பண்ணால் வரப்போகிற ஆன்சரே என்னவா இருக்கும், வெலாசிட்டியாக தான் இருக்கும். இது வந்து வெறும் டைமென்ஷன். அது வெலாசிட்டியா ஆக்சலரேஷனா அதோட டைமென்ஷனை தான் குறிக்குது. அது நம்பர் என்னன்றதை பற்றி அது கவலையே படலை. அதான் விஷயமே, அவங்க சொல்ல வர விஷயமும் அதான். அதனால தான் இந்த 1/2 1/3 மாறுறதுலாம் இப்போ தப்பு தானே. ஆனால் இந்த மெத்தடில் அது கண்டுபிடிக்க முடியாதுன்றாங்க. 2 வெலாசிட்டி ஆட் பண்ணால் வெலாசிட்டி வரும்னு சொல்கிறதுக்கு உனக்கு புக்கிலேருந்து யாராவது சொல்லணுமா? உனக்கே தெரியாதா? சின்ன வயசுலேயே தெரியும் தான் நமக்கு. ஓகே, இப்போ அடுத்து, வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ்? டைமென்ஷனல் அனாலிசிஸோடைய அப்ளிகேஷன்ஸ்லாம் என்னென்ன? கன்வெர்ட் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஃப்ரம் ஒன் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் டு அனதர். ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்லேருந்து இன்னொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னென்ன சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, என்னால் சிஜிஎஸ்லேருந்து எம்கேஎஸ்க்கு மாற்ற முடியும், சிஜிஎஸ்லேருந்து எஸ்ஐ யூனிட்ஸ்க்கு மாற்ற முடியும். புரியுதா? ஸோ ஒரு யூனிட் ஆஃப் சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு மாற்றும். ஸோ அதுக்கு டைமென்ஷனல் அனாலிசிஸ் யூஸ் ஆகும். அடுத்து, செக் த டைமென்ஷனல் கரெக்ட்னஸ் ஆஃப் அ ஃபிசிக்கல் ஈக்குவேஷன். வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்கன்னா அது டைமென்ஷனலாக கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி சொல்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்றாங்க. எஸ்டாப்ளிஷ் ரிலேஷன்ஸ் அமாங் வேரியஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். இப்போது இதை வச்சு உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஒவ்வொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கும் நடுவில் ரிலேஷன் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றாங்க. சரியா? இப்போ ஒரு பேச்சுக்கு வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, மொமெண்டம் உடைய ஃபார்முலா இருக்கும், மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இன்னொரு ஃபார்முலா இருக்குது, இம்பல்ஸ். இப்போ இம்பல்ஸோடைய ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். ஆனால் ரெண்டுமே டைமென்ஷனலாக சேம். இது ரெண்டுத்துக்குமே டைமென்ஷன் எப்படி இருக்கும், ஃபோர்ஸ் இன்ட்டு டைமுக்கும் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டிக்கும் ஒரே டைமென்ஷன் தான். இப்போது அதே மாதிரி கைனடிக் எனர்ஜி, அப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஓகே, அப்புறம் என்னென்ன எனர்ஜி இருக்கோ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா எனர்ஜிக்குமே, ஹீட் எனர்ஜி எல்லாத்துக்குமே வந்து ஒரே டைமென்ஷன் தான் வரும். சரியா? ml2t -2ன்னு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா எனர்ஜியோட டைமென்ஷனும் எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும். இன்னும் அது அப்போ எல்லா எனர்ஜிக்கும் ஒரே டைமென்ஷன் வருதுன்னும் போது ஓகே, அப்போ இவங்க எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு ரிலேஷன் இருக்குன்னு உன்னால் என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும். அதுக்கு இதை யூஸ் பண்ணலான்றாங்க. அடுத்து கிராஸ் எரர் முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை? அடுத்த கொஸ்டின் வருவோம், வெக்டார். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன? ஒரு வெக்டார் அப்படின்றது இட் இஸ் a quantity which can be described by both magnitude and direction. ஒரு வெக்டார்ல என்ன இருக்கும், மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். இப்போ ஒரு பேச்சுக்கு, சரியா? இப்போ இந்த ஏன்னா நிறைய பேருக்கு இன்னுமே வெக்டார்னா என்னன்னு 100% புரிஞ்சுதான்னு கேட்டால் இல்லை. சரியா? லெட்ஸ் சே ஒரு பைக் இருக்கு, அந்த பைக் வந்து 54 km/h ஸ்பீடில் போகுது. ஒரு பைக் இருக்கு, அந்த பைக் வந்து 54 km/h ஸ்பீடில் போகுது அப்படின்னு வச்சுப்போம். அப்போது இதை வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஒரு ஸ்கேலார் அப்படின்னு சொல்லுவேன். இதுவே ஒரு பைக் இருக்கு, அது 54 km/h ஸ்பீடில் ஓகே
towards x axis போகுது, towards right side போகுது, towards y axis போகுது, towards left போகுது, towards north போகுது. இந்த மாதிரி ஒரு டேர்மை நான் ஆட் பண்றேன்னா அதோட டைரக்ஷன், அதோட மேக்னிடியூடு மட்டும் இல்லை, மேக்னிடியூட்னா அந்த 54 48 அந்த நம்பர், டைரக்ஷன்றது அது எந்த திசையில் போகுது, இந்த தகவலையும் சேர்த்து சொன்னால் பேசிக்காக அது வந்து என்னது அப்படின்னா ஒரு வெக்டார். அப்போது ஃபோர்ஸு, வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆக்சலரேஷன் இது எல்லாமே என்ன பேசிக்காக அப்படின்னா தே ஆர் வெக்டார்ஸ். சரியா? இப்போ இதுவே ஒரு ஸ்கேலார்னா என்ன? ஸ்கேலார் இஸ் அ ப்ராப்பர்ட்டி விச் கேன் பி டிஸ்கிரைப்டு பை ஒன்லி மேக்னிடியூட். வெறும் மேக்னிடியூடு மட்டும்தான் இருக்கும். இப்போ பேச்சுக்கு நான் அந்த 54 கிலோமீட்டர்னு சொன்னால அந்த 54 தான் இருக்கும், டைரக்ஷனே இருக்காது. அப்போ டிஸ்டன்ஸு, மாஸு, டெம்பரேச்சர், ஸ்பீடு, எனர்ஜி இது எல்லாமே எப்படி இருக்கும்? இதெல்லாம் ஸ்கேலார் தான். இப்போ ஒரு பேச்சுக்கு பையனுக்கு எவ்வளோங்க ஜுரம் அடிக்குது, அது 101 டிகிரிங்க. 101 டிகிரி எந்த பக்கங்க, லெஃப்டா ரைட்டா அப்படியே கேட்போம். இல்லை, 101 டிகிரினா 101 டிகிரி தான், அதுக்கு டைரக்ஷன் தேவை. புரியுதா? அப்போது இதெல்லாம் வந்து என்னது ஸ்கேலார் அப்படின்னு சொல்லும். சரியா? ஸோ நவ் ஒரு ஓகே, இப்போ திரும்ப அப்படியே இப்போ ஸ்கேலார் முடிச்சிட்டோம்ல. இப்போ முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ட்வின் கொஸ்டின்னு சொல்லலாம். ட்வின்ஸ் 2 கொஸ்டின் இது அப்படியே ஒரே மாதிரி இருக்கும். ஒன்று வந்து ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் த ஸ்கேலார் ப்ராடக்ட் பிட்வீன் 2 வெக்டார்ஸ். என்கிட்ட 2 வெக்டார் இருக்குது, அந்த 2 வெக்டாரை நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஸ்கேலார் ப்ராடக்ட் பண்ண போகிறேன். சார் ஸ்கேலார் ப்ராடக்ட்னா என்ன சார்? ஸ்கேலார் ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு பேர் வந்து டாட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பேர் வந்து என்னது டாட் ப்ராடக்ட். சரியா? இப்போ ஒரு பேச்சுக்கு நான் வந்து என்கிட்ட 2 வெக்டார் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிறேன். ஒன்று ஏ வெக்டார், இன்னொன்று பி வெக்டார். இது ரெண்டுத்தையும் நான் டாட் ப்ராடக்ட் பண்ண போகிறேன், மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஆனால் அந்த மல்டிப்ளிகேஷனை டினோட் பண்ண இப்படி ஒரு டாட் வைக்க போகிறேன். அதான் டாட் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். 2 வெக்டாரை நான் இந்த மாதிரி டாட் ப்ராடக்ட் பண்ணால் வரப்போகிற ஆன்சர் என்னவா தெரியுமா இருக்கும்? இது ஏன்றது என்னது வெக்டார், பின்றது என்னது வெக்டார். இப்போ இங்கே ஏ உடைய மேக்னிடியூட் அப்புறம் பி உடைய மேக்னிடியூட் இன்டு காஸ் தீட்டான்னு போடும். சார் இங்கே ஏவும் பியும் வந்து என்னது சார்? இங்கே ஆரோ மார்க்கு மேலே போட்டிங்க, அதனால் இதை வெக்டாருன்னு சொன்னீங்க இல்லையா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே ஒரு ஆரோ மார்க் போட்டிங்க, ஆரோ மார்க் போட்டதுனால வாட் யூ செட் இஸ் ஆஹா இது வந்து வெக்டாருன்னு சொன்னீங்க. அப்போ ஏபினா என்னது? ஏபின்றது மேக்னிடியூட். இந்த மாதிரி ஆரோ மார்க் போடாமல் எழுதுனா அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்? மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லலாம். அப்போது பேசிக்காக ஒரு ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படின்றது என்னன்னா இட் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் magnitude of 2 vectors. சரியா? ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் 2 vectors அதை வந்து நீ எப்படி டிஃபைன் பண்ணலாம்? ப்ராடக்ட் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் போத் த வெக்டர்ஸ் ஏ அண்ட் பி. அதுக்கப்புறம் இங்கே என்ன போட்டேன்? காஸ் தீட்டா போட்டியா? ஸோ அதனால அண்ட் கொசைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் தெம். ஃபார்முலா இங்கே எழுதுனல்ல, இதை எடுத்து அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக வார்த்தையாக எழுதுனா முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸ்கேலார் ப்ராடக்ட்னா என்னது? ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படின்றது பேசிக்காக ஒரு மல்டிப்ளிகேஷன். அந்த மல்டிப்ளிகேஷனில் 2 வெக்டார் இருக்குது, ஏ பி அப்படின்னு சொல்லி 2 வெக்டார் இருக்குன்னா அந்த வெக்டாரோடைய மேக்னிடியூட ப்ராடக்ட் பண்ணிட்டு அது கூட காஸ் தீட்டா போடுவோம். தஸ் there are 2 vectors. ஒன்று வந்து ஏ வெக்டார், இன்னொன்று பி வெக்டார், having an angle of theta between them. அவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் தீட்டா அப்படின்னா அப்போ அவங்களோட ஸ்கேலார் ப்ராடக்டை ஏபி காஸ் தீட்டான்னு எடுத்து எழுதலாம். சரி, இதில் ஏ அண்ட் பின்றது என்னது? ஏ வெக்டார் பி வெக்டாரோடைய மேக்னிடியூட், ஏ வெக்டார் பி வெக்டாரோடைய மேக்னிடியூட். இப்போ பாரு அடுத்த கொஸ்டின், வெக்டார் ப்ராடக்ட் பிட்வீன் 2 வெக்டார்ஸ். இப்போ வெக்டார் ப்ராடக்ட்னா கிராஸ், இந்த மாதிரி கிராஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணால் அது வெக்டார் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ் இருக்குல்ல, அதோட ஆன்சர் இன்னும் ஒரு புது வெக்டாராக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இங்கே என்கிட்ட ஏ வெக்டார் இருக்குது, அதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறேன் பி வெக்டார் கூட. அப்போ எனக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னவா இருக்கும்? ஒரு புது வெக்டாராக இருக்கும், சி வெக்டாராக இருக்கும். சரியா? அது ஒரு புது வெக்டார். சரி, இப்போ இந்த சி வெக்டாருடைய வேல்யூ என்ன அப்படின்னா ஏ பி சைன் தீட்டாவாக இருக்கும். போன வாட்டி நம்ம என்ன எழுதணும்? ஏபி காஸ் தீட்டான்னு எழுதணும். இந்த வாட்டி ஏபி சைன் தீட்டா. இது கூட இது ஒரு வெக்டார்ன்றதுனால என் கேப் போடுவோம். அப்போ இந்த என் கேப் என்னன்னு சொல்லுவோம்னா யூனிட் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம்.
ஒரு யூனிட் வெக்டார் எப்பயுமே என்ன பண்ணும் அப்படின்னா திசை டைரக்ஷனை காமிக்கும் புரியுதா? ஸோ the vector product or cross product of two vectors is defined as another vector. முதல்ல இதை நீ வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம்? முதல்ல இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா வரது இன்னொரு வெக்டார். அப்ப அந்த இன்னொரு வெக்டாருக்கு எப்படி இருக்கும் அதோட வேல்யூ அப்படின்னா having a magnitude equal to the product of the magnitudes of two vectors. Product of magnitude of two vectors. ரெண்டு வெக்டார்ஸ் உடைய magnitude உடைய ப்ராடக்ட்டும் and the sign of the angle between them. போன வாட்டி cosine னா இந்த வாட்டி வந்து sin cos போன வாட்டி போட்டோம் இந்த வாட்டி sin போடுறோம். அதனால sign of the angle between them. சரி அப்போ ஏன் இங்க sin theta போட்டீங்க? போன வாட்டி ஏன் அங்க cos theta போட்டீங்க? ஒரே விஷயம் தான். இப்படி வெச்சுப்போம். என்கிட்ட ரெண்டு வெக்டார் இருக்குடா. சரியா? ஒன்னு a வெக்டார் இன்னொன்னு b வெக்டார் அப்படினு வெச்சுப்போம். ஒரு டாட் ப்ராடக்ட் நடக்கும்போது a b and c எல்லாமே எப்படி இருக்கும்? இந்த ரிசல்டன்ட் ஒன்று கிடைச்சதுல ஏபி காஸ் தீட்டா எல்லாமே எப்படி இருக்கும்னா ஒரே பிளேனில் தான் இருக்கும். அதனால காஸ் போடுறோம். ஆனால் ஒரு கிராஸ் ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே இப்போ ஒரு பேஜுக்கு இந்த பக்கம் ஏ வெக்டார் இருக்கு இந்த பக்கம் பி வெக்டார் இருக்குன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் கிடைக்கிற அந்த ரிசல்டன்ட் ஆன்சர் வந்து எப்படி இருக்கும்? ஏ வெக்டார் கூடயும் 90 டிகிரியில் இருக்கும். அதே நேரத்தில் பி வெக்டார் கூடயும் 90 டிகிரியில் இருக்கும். இவங்க ரெண்டு பேர் கூடயுமே அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 90 டிகிரியில் இருக்கும். சரியா? so the direction of the product vector ஓகே இப்போ எனக்கு இங்க ப்ராடக்ட்டா ஒரு வெக்டார் கிடைக்குதுல அதோட டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா perpendicular to the plane containing the two vectors. அப்ப இந்த ரெண்டு வெக்டாரே வச்சிருக்க பிளேனுக்கு அது பர்பெண்டிகுலரா இருக்கும். அதனால தான் நீ வந்து என்ன செய்யற சைன் போடுற. அண்ட் இது எந்த ரூலை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம்? ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் இல்ல ரைட் ஹேண்ட் தம் ரூல் வச்சு இதை கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ நான் அந்த சொன்ன ஃபார்முலா தான் இங்க எழுதியிருப்பாங்க. அப்போ சி வெக்டார்னு எனக்கு ஒரு புது வெக்டார் கிடைக்கும். எப்போ ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணா அதோட வேல்யூ வந்து என்னது? ஏபி சைன் தீட்டா இன்டூ என் கேப். இதுல என் கேப் வந்து என்னது? யூனிட் வெக்டார் டைரக்ஷனை கொடுக்கும். புரிஞ்சுக்கும். சரியா? அடுத்து 12. How do you deduce two vectors are perpendicular? ரெண்டு வெக்டார் பர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னு உன்னால எப்படி சொல்ல முடியும்? இப்போ ரெண்டு வெக்டார் ஏ வெக்டார் பி வெக்டார் பர்பெண்டிகுலரா இருக்குன்னா இங்க நம்ம ரெண்டு விதமான ப்ராடக்ட் பார்த்தோம். ஒன்னு வந்து ஏ வெக்டார் dot b vector equal to ab cos theta பார்த்தோம் இல்லையா? இப்போ பர்பெண்டிகுலர்னா என்ன செய்வ? பர்பெண்டிகுலர்னா தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி போடுவ. அப்போ இதுல நீ என்ன செய்ய? ab cos 90 டிகிரி போடு. cos 90க்கு என்ன வரும்? 0. அப்போ ab into 0 மொத்தமா ஆன்சர் வந்து என்ன ஆயிடும்னா 0. அப்போ ரெண்டு வெக்டாரை நீ டாட் ப்ராடக்ட் பண்ற. ரெண்டு வெக்டாரை நீ டாட் ப்ராடக்ட் பண்ற இல்ல ஸ்கேலார் ப்ராடக்ட் பண்ற. பண்ணும்போது உனக்கு ஆன்சர் 0 வந்துச்சுன்னா அப்போ நீ என்ன சொல்லிடலாம்? அது பர்பெண்டிகுலரா இருக்குன்னு சொல்லலாம். இல்லைனா இதே வேற மாதிரி கூட எழுதலாம். எப்படி சார் அப்படின்னா தப்பு ஏ இது இங்க இல்ல இருந்தாலும் நான் சொல்லித்தரேன். ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாருக்கு ஏபி சைன் தீட்டா. அப்போ ஏபி சைன் 90 டிகிரி போடு. அப்போ சைன் 90 போட்டா ஏபி மட்டும்தான் வரும். அப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரோடைய வேல்யூ ஜஸ்ட் ஏபி மட்டும்தான் கிடைக்குது அப்படின்னா அப்போ நீ என்ன சொல்லிடலாம்? அதாவது இதோட வேல்யூ மேக்ஸிமமா இருக்கு அப்படின்னா என்ன சொல்லிடலாம்? அப்போவுமே வந்து நீங்க ஓகே இது வந்து பர்பெண்டிகுலரா இருக்குன்னு சொல்லிடலாம். ஆனா உன் புக்ல இந்த பார்ட்டை தான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ டூ வெக்டார்ஸ் ஏ அண்ட் பி ஆர் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். ஓகே தென் their product a vector dot b vector உடைய வேல்யூ என்னவா இருக்கும்னா 0வா இருக்கும். ஸோ cos 90 டிகிரியோட வேல்யூ 0. ஸோ பேசிக்காக இப்போ cos 90 டிகிரியோட வேல்யூ 0னா மொத்த ஆன்சர் 0 வரதுனால இதை வச்சு நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இது ரெண்டுமே மியூச்சுவலி ஆர்த்தோகோனலாக தான் இருக்கு. 90 டிகிரி அதுதான் இங்கே ஆர்த்தோகோனல்ன்றாங்க, பர்பெண்டிகுலராக இருக்குன்றாங்க. சரியா? அடுத்து 13. ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஆங்குலர் வெலாசிட்டிக்கும் என்ன வித்தியாசம்? முதல்ல ஆங்குலர்னாலே அங்கே வந்து ஒரு சர்க்குலர் பாத் இருக்குன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கோ. ஸோ த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தட் இஸ் the angle described by the particle about the axis of rotation. இப்போ பூமி இருக்கு, பூமி வந்து ஒரு பர்டிகுலர் ஆக்சிஸ்ல சுத்திட்டே இருக்கு. அதுக்குன்னு ஒரு அச்சு இருக்கும். ஒரு சக்கரம் இருக்குன்னா அந்த சக்கரத்துக்கு ஒரு சென்டர் இருக்கு. அதுதான் அதோட ஆக்சிஸ். அதை அச்சா வச்சு தான் சுத்திட்டு இருக்கும் இல்லையா? ஸோ the angle described by the particle about its axis of rotation in a given time is called angular displacement. இது வந்து என்ன சொல்லுவ? நீ angular displacement அப்படின்னு சொல்லுவ. angular displacementோட யூனிட் வந்து ரேடியன்.
இட்ஸ் யூனிட் வந்து என்னது ரேடியன். இதுவே இப்போ ஆங்குலர் வெலாசிட்டிக்கு வரும். நெக்ஸ்ட் ஆங்குலர் வெலாசிட்டி, the rate of change of angular displacement. எவ்வளவு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு நேரத்தில், டைம் தான் ரேட் ஆஃப் சேஞ்ச்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ எவ்வளவு இங்கே சொன்ன இந்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளோ மாறி இருக்கு, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நீ என்ன சொல்லுவ, ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொல்லுவ. அப்போ அதோட யூனிட் வந்து ரேடியன் பர் செகண்ட். ஏன்னா பேசிக்காக நீ என்ன செய்யற, ரேடியனை நீ டைமால டிவைட் பண்ற விச் இஸ் செகண்ட், அதனால அது ரேடியன் பர் செகண்ட்னு மாறிடுச்சு. சரியா? இப்போ ஃபைனல் கொஸ்டின் ஃபார் டுடேஸ் கிளாஸ். ஓகே, பார்ட் 2 இது அப்படியே முடிஞ்சல. நான் 30 கொஸ்டின் சொன்னேன் இல்லையா? இப்போ இது 14வது கொஸ்டின். இதே மாதிரி இன்னொரு 16 கொஸ்டின் இருக்கும், அது அடுத்த வீடியோவில் வரும். ரைட் டவுன் த கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஆங்குலர் மோஷன் கொஸ்டின் பார்த்துடலாம். 3 ஈக்குவேஷன் எழுதுனா போதும், 4 வேணாம், 3 எழுதுனா போதும். உனக்கு அதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். இப்போ பாரு, v is equal to u plus at உனக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். அடுத்து v square is equal to u square plus 2as ஒரு ஃபார்முலா தெரியும். s is equal to ut plus half at square ஒரு ஃபார்முலா உனக்கு தெரியும் இல்லையா? இப்போ இந்த ஃபார்முலாவை தான் ரீமிக்ஸ் பண்ண போறேன். நீ எப்படின்னு சொல்றேன் பாரு. இப்போ இங்க vனா வந்து என்னது, அது ஃபைனல் வெலாசிட்டி. uனா என்ன, யூனா என்ன, இனிஷியல் வெலாசிட்டி. கரெக்டா? பேசிக்காக அது வெலாசிட்டி. இப்போ அதை ஆங்குலர்னு மாற்ற போகிறேன். எப்படி மாற்ற போகிற, இப்போ பாரு, எங்கெல்லாம் v வருதோ அங்கெல்லாம் ஒமேகா, எங்கெல்லாம் u வருதோ அங்கெல்லாம் ஒமேகா நாட். சரியா? v வர இடம்லாம் ஒமேகா, u வர இடம்லாம் ஒமேகா நாட். ஒமேகானா ஆங்குலர் வெலாசிட்டி, அவ்வளோதான் விஷயம். ஆக்சலரேஷன் இருக்குல்ல, எங்கெல்லாம் ஆக்சலரேஷன் ஏ வருதோ அங்கெல்லாம் ஆல்ஃபா போட்டுக்கும். எங்கெல்லாம் ஆக்சலரேஷன் ஏ வருதோ அங்கெல்லாம் என்ன செய்ய போகிற, ஆல்ஃபா போட்டுக்க போகிறேன். இப்போ இதே ஃபார்முலாவை அப்படியே மாற்றி பார்ப்போம். தமிழ் படத்துலலாம் வில்லன்கள் மாறு வேஷத்தில் வர மாதிரி இது. அப்போ வியோட இடத்துல ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட்டு ப்ளஸ் ஆல்ஃபா டி. இது ஃபஸ்ட்டு ஃபார்முலா. அடுத்து ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு டீட்டா போட்டுக்கலாம். எஸ் வர இடத்துல டீட்டா, அது இருக்கிறத மறந்துட்டேன். அடுத்து டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் இன்டூ டி ப்ளஸ் 1/2 ஆல்ஃபா டி ஸ்கொயர். அப்படிதான். இதுதான் கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஆங்குலர் மோஷன். சரியா? நீ எக்ஸாமில் இதை மட்டும் எழுதுனா போதும். எப்படி ஈஸியாக இந்த ஃபார்முலா உனக்கு நல்லா தெரியுன்றதுனால இதிலிருந்து இது எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுத்தேன். இதே வீடியோ நீ இன்னொரு வாட்டி கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு பார்த்தனா எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் மினிட்ல இந்த கொஸ்டின்லாம் சூப்பராக தரவு பண்ணிட்டு போயிடலாம். சரியா? இதே மாதிரி இன்னொரு 16 கொஸ்டின் வால்யூம் 1ல் இருக்குது. உங்களுக்கு அது அடுத்த வீடியோ அதான். ஓகே, நெக்ஸ்ட் உனக்கு 11th வரப்போகிற வீடியோ அதான். ஸோ அதையும் பார்த்துட்டு இன்றைக்கே எல்லாத்தையும் முடிச்சிரு, லேட் பண்ணாத. சரியா? With this I will end the session, boys. Okay, goodbye. See you guys.